ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனது சப்ஸ்கிரைபர்கள் அதிகமாக விரும்பி கேட்ட கடலைக்கறி ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஒரு சின்ன கப்பு கொண்டக்கடலை எடுத்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கொண்டக்கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு இதை எடுத்துக்கிடலாம். சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கடையில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு நான் 2 சின்ன பல்லாரி, ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம துண்டு துண்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். அதாவது பல்லாரி இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு இதை இந்த மாதிரி நிறையா அரைச்சி எடுத்துக்கிடணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. அதே மாதிரி தக்காளியும் நம்ம நிறையா அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். தக்காளியில் எப்போதுமே இந்த நடுவில் உள்ள பார்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிடுங்க. அது உடம்புக்கு நல்லது இல்லை. இந்த மாதிரி நிறையா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கடலையுமே கூட நம்மளுக்கு வெந்தாச்சு. இங்கே பாருங்கள், கடலை இந்த மாதிரி அளவுக்கு வெந்திருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த கடலைக்கறி. இப்போ நம்ம இதில் ஒரு கரண்டி கடலை எடுத்து இதையும் தனியாக மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு இதில் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சு அப்படியே பல்லாரியை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இது கூட நான் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலை இல்லைன்னா ரம்ப இலை நீங்கள் சேர்த்துக்கிடலாம், ஆப்ஷனல் தான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வதக்கும் போது எப்போதுமே அடுப்பு ரொம்ப ஸ்லிம்மில் இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசனை போன உடனே அந்த அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிடலாம். மசாலா 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருந்தால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் மல்லித்தூள், இவ்வளவும் சேர்த்து இதையும் நல்லா ஸ்லிம்மில் வச்சு இந்த மசாலா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ண மாதிரி ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். அப்புறம் இந்த அவிச்சு வச்ச கடலையும் சேர்த்து இதை இந்த மசாலா அதில் பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம அரைச்சி வச்ச கடலையை எடுத்து அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு நம்ம கடலை அவிச்ச தண்ணியை இது கூட சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். இந்த கடலைக்கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கடைசியாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிக்கிடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.